அனைவருக்கும் வணக்கம். கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான், அதாவது கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அபிவிருத்தி குழு தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையான் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அது என்ன காரணம், என்னதுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்து தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை விரிவாக பார்ப்போம். வாங்க. கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 8ஆம் திகதி சிவனேசதுரை சந்திரகாந்தன், அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைமை காரியாலயமான மட்டக்களப்பு பாவிக்கரை வீதியில் அமைந்திருக்கின்ற தலைமை காரியாலயத்தில் வைத்து இரவாக கொழும்பிலிருந்து விரைந்து வந்த குற்ற தடுப்பு புலனாய்வு பிரிவினர்களால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு உடனடியாக அதே இரவோடு கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். 3 மாதங்கள் 6 மாதங்கள் என்று சொல்லி 1 வருட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் தற்போது கடந்த 2ஆம் தேதி வைத்திய ஆலோசனைக்காக வெளியில் கொண்டு வரப்பட்டு மீண்டும் நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு எந்தவிதமான குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படாத நிலையிலும் அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு எந்தவிதமான ஒரு குற்றச்சாட்டுக்களும் இல்லாத ஒரு நிலையிலும், பல பேர் வழியில் 1000 குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் வேறு எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டுகள் இல்லாத ஒரு நிலையிலும் வழக்கு தொடுக்க முடியாது என்கின்ற வகையில் அவரை விளக்கமறியலில் சட்டமா அதிபரின் மேலதிக ஆலோசனை வரும் வரைக்கும் விளக்கமறியலில் வைக்க சொல்லி நீதிவான் அவர்கள் அறிவுறுத்தல் விடுத்திருந்தார். அந்த அறிவுறுத்தலுக்கு அமைய அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த போது தற்போது ஒரு விளக்கமறியலிலிருந்து இன்னொரு விளக்கமறியலுக்கு மாற்றி தற்போது அவரை ஒரு இராணுவ முகாம், அதாவது ஒரு கடற்படை முகாமுக்கு உள்ளிருக்கிற சிறை, அதாவது அதிதீவிரமான குற்றங்களை செய்த ஒரு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட ஒருவரை வைக்கின்ற அதிதீவிரமான ஒரு குற்றவியலான ஒரு முகாமுக்கு கொண்டு கம்பிக்கூட்டுக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த நிலையில் மதிப்புக்குரிய திரு பிள்ளையான் அவர்கள் உண்ணாவிரத உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார். ஏன் மேற்கொண்டார் என்று சொன்னால், இது தான் செய்த குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, தான் செய்த குற்றம் வழக்கு தொடுப்பதற்கான எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாத நிலையில் தன்னை தடுத்து வைத்திருப்பது ஒரு குற்றமான செயல், அதுவும் ஒரு தீவிரமான ஒரு குற்றம் செய்த இவரை தடுத்து வைக்கின்ற முகாமில் தடுத்து வைத்திருப்பது ஒரு குற்றமான செயல் என்று சொல்லி இன்று 6 நாளாக உண்ணாவிரதத்தினை மேற்கொண்டிருந்தார். அந்த உண்ணாவிரதத்தில் தன்னை விடுதலை செய்யுங்க என்று கேட்கவில்லை. சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். தான் குற்றம் செஞ்சிருந்தால் அதற்கான தண்டனைகளை சட்டம் வழங்கட்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சாதாரண ஒரு சிறை கைதிகளுக்கு வழங்குகின்ற சிறை தண்டனையை தனக்கும் தரும்படி கேட்டு இந்த பயங்கரமான ஒரு சிறை கூடத்தில் வைக்க வேண்டாம், சாதாரண ஒரு சிறை கூடத்தில் வைக்கும்படி கேட்டு தான் உண்ணாவிரதம் இருந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஆதரவாளர்கள், கட்சி உறுப்பினர்கள், கட்சி தொண்டர்கள் என்று பலரும் நேற்று, அதாவது 16ஆம் தேதி ஒரு ஊடக அறிக்கையினை வெளியிட்டு ஊடக சந்திப்பை நடத்திவிட்டு இன்று 17ஆம் தேதி மட்டக்களப்பில் உள்ள காந்தி பூங்காவுக்கு தான் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களின் உண்ணாவிரத போராட்டத்துக்கு வலுச்சேர்க்கின்ற முகமாக ஒரு அடையாள உண்ணாவிரத தினை இன்று கட்சியின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் என பல ஆயிரம் பேர் இணைந்து அந்த மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நிகழ்த்தியிருந்தார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிகழ்த்தி ஊடக சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருந்தார்கள். அதில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களின் சகோதரியும் கூட அழுது கண்ணீர் விட்டு பேசியிருந்தார். தனது சகோதரன் குற்றம் செய்திருந்தால் சட்டத்தின்படி நிறுத்தி அவருக்கான தண்டனை வழங்குங்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்றுதான் கட்சியின் ஆதரவாளரும் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரும் கூறியிருந்தால் தனது தலைவர் குற்றம் செய்திருந்தால் தண்டனைக்கு உட்படுத்துங்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கடூழியமான ஒரு சிறையில் வைக்க வேண்டாம், அவரை சாதாரண ஒரு கைதியை வைக்கின்ற சிறையில் வைத்து அவருக்கான விசாரணையை நடத்தி அவர் குற்றம் செய்திருந்தால் தண்டனை வழங்குங்கள், இல்லையால் விடுதலை செய்யுங்கள், அப்படி என்ற மாதிரி கேட்டு இன்று ஒரு அடையாள உண்ணாவிரத நோன்பினை அமைதியாக மேற்கொண்டிருந்தார்கள் இன்று காந்தி பூங்காவில்.
அதனைத் தொடர்ந்து அது வலுப்பெற்றிருக்கின்ற நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகள் முக்கிய அதிகாரிகள் இன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் முக்கிய உறுப்பினர் ஒருவரை சந்தித்து கதைத்ததாகவும், அதாவது சிவனேஸ்வர சந்திரகாந்தன் அவர்களின் பாதுகாப்பு, மேலதிகமான பாதுகாப்பை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் தனியாக அவரை வைத்திருக்கின்றோம், வேறு எந்த காரணமும் இல்லை, அவரை பழிவாங்கவோ எந்த ஒரு இல்லை, அவருக்கு அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்பு சார்ந்து தான் அவரை தடுத்து வைத்திருக்கின்றோம், அவரின் நலத்துக்காகத்தான் அதை செய்கின்றோம் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு இணங்க இன்று 17ஆம் தேதி சிவனேஸ்வர சந்திரகாந்தன், முன்னாள் முதலமைச்சர் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் அவர்கள் இந்த உண்ணாவிரத உண்ணா நோன்பை போராட்டத்தை தவிர்த்திருந்தார், நிப்பாட்டியிருந்தார். அதற்கு முதல் அவர் நேற்று 16ஆம் தேதி அவர் இந்த உண்ணா நோன்பினால் மிகவும் உடல் சோர்வற்று இயலாத நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார், சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று 17ஆம் தேதி அதிகாரிகள் வழங்கிய தகவலுக்கு அடிப்படையில் இன்று அவர் அந்த உண்ணாவிரதத்தினை கைவிட்டு ஆதரவாளர்களுக்கும் தனக்காக போராடியவர்களுக்கும் நன்றி கூறும்படியும் தனது உறுப்பினரிடம் தெரிவித்து கருத்துக்களை அனுப்பியதாகவும் தகவல் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சிவனேஸ்வர சந்திரகாந்தன் அவர்கள் உண்ணா நோன்பை கைவிட்டிருக்கின்றார். இன்று அவருக்காக நடத்திய மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நடத்திய ஒரு உண்ணா நோன்பு போராட்டமானது மிகவும் ஒரு வலு சேர்த்திருக்கின்றது. அவரின் உண்ணா நோன்புக்கு அந்த போராட்டம் ஒரு பெரியோரு வரப்பிரசாதமாக வலு சேர்த்து இன்று அவருக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது என்பதுதான் கூற வேண்டும். அதனைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த புள்ளியானவர்கள் மிக விரைவில் நார்மலான ஒரு பாதுகாப்போடு கூடிய ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றப்படுவார் என்கின்றதில் மாற்று கருத்து இல்லை என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் மட்டக்களப்பு மக்கள் இன்று ஆவேசம் கொண்டிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மக்களால் பல லட்சம் வாக்குகளை பெற்றொருவர், மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர்கள், கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், அபிவிருத்தி குழு தலைவர் என்று பல லட்சக்கணக்கான தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்த ஒருவரை கட்டூழியமான ஒரு சிறையில் வைத்து வதைப்பது என்பது தமிழ் மக்களாலும் மட்டக்களப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற இந்த ஒரு வேண்டுகோளை மட்டக்களப்பு வாழ்கின்ற தமிழ் மக்கள் முன்வைத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவருக்கான ஒரு சாதாரண சிறை கிடைக்கப்பெறும். மிக விரைவில் அவர் குற்றமற்றவரோ குற்றம் உள்ளவரோ என்கின்ற அந்த தீர்ப்பும் கிடைத்து அவர் விடுதலையாகுவார் என அந்த கட்சி சார்ந்த ஆதரவாளர்கள், நலன் விரும்பிகள் பலரும் மட்டக்களப்பில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்கின்ற வகையில் இந்த அரசாங்கம் தங்கள் யார் குற்றம் செய்தாலும் அவர்களுக்கான தண்டனைகள் வழங்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்கின்ற வகையிலும், அதனைத் தொடர்ந்து குற்றம் செய்தால் தண்டனை நிச்சயம் உண்டு, குற்றம் செய்யாவிட்டால் விசாரணைகளை மேற்கொண்டு விடுதலை செய்வதுதான் ஆகச்சிறந்தது என்பதனையும் மக்கள் கூறுகின்றார்கள். முதலாக எனது வீடியோ பார்க்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இணைந்து கொள்ளுங்கள். அப்போது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்கள் ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக தேவை. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.